வணக்கம் நண்பர்களே, வணக்கம். மீண்டுமாக மற்றொரு வீடியோவில் சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். நாம் இன்றைக்கி பார்க்க இருக்கிறது பிரண்டை. இந்த பிரண்டை வந்து பார்த்திங்கன்னா, கிராமங்களில் நிறையா இடங்களில் வந்து வளரும். சிட்டிகளில் நிறையா காசு கொடுத்து வாங்குறாங்க. ஆனால் கிராமங்களில் என்ன செய்யும், நிறையா வளரும். இது வந்து பல ஒரு நோய்களை போக்கக்கூடியதாக ஒரு அருமருந்தாக செயல்படுகிறது. இதுக்கு இன்னொரு பேர் ஆயுளை நீடிக்கும்னு சொல்லுவாங்க. ஆண்மை குறைக்கும் மிகவும் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா, அந்த சிறு பிள்ளைகளுக்கு உடல் வலிமை பெற, உடல் வந்து பலம் பெறுவதற்கு இந்த வாரத்துக்கு 2 முறை துவையல் அரைச்சி இதை கொடுக்கும்போது உடல் வந்து வலிமை பெறும். மற்றும் எலும்புகள் மற்றும் பற்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. துவையல் அரைச்சி என்ன செய்யலாம்னு சொன்னால், வாரத்துக்கு 2 முறை நம்ம சாப்பிடும்போது அது எலும்புகள் பலம் பெறும், பற்கள் வந்து வலுவூட்டக்கூடியதாக இருக்கும். வாய் தொல்லை சரியாகும். வாய் தொல்லை, குடல் புண், ஜீரண கோளாறு, அஜீரண கோளாறு, இதுக்கு வந்து ரொம்ப அருமருந்தாக இருக்கிறது. இதில் புளி, வெள்ளைப்பூடு, மிளகு, மிளகாய் சேர்த்து நம்ம அரைச்சி அதை வந்து நம்ம துவையலாக சாப்பிடும்போது வாய் தொல்லைக்கு ரொம்ப நல்லதுக்கு, ஜீரண கோளாறு, அஜீரண கோளாறுக்கு மிகவும் நல்ல ஒரு மருந்தாக, அருமருந்தாக செயல்படுகிறது. முறிந்த எலும்புகளுக்கு சேருவதற்கு என்ன செய்யலாம், இந்த பிரண்டையை வந்து புளி வைத்து நன்றாக அரைத்து அந்த முறிந்த எலும்புகள் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் நம்ம பற்று போட வேண்டும். இரவு தூங்குவதற்கு முன்பதாக பற்று போட வேண்டும். காலையில் எழுந்திரிச்சு அதை வெந்நீரில் ஒத்தனை வைத்து கழுவ வேண்டும். தொடர்ந்து ஒரு 60 நாட்கள் தொடர்ந்து செய்யும்போது எப்படிப்பட்ட முறிந்த எலும்புகளாலும் சரியாகும். அதனால தான் இது வந்து எலும்புகள் மாதிரியே இருக்கும். எலும்புகள் மாதிரியே சைஸ் வந்து இருக்கும். அதனால் இதை நீங்கள் எப்படி பயன்படுத்தினா, முதல் 3 இந்த கணுக்காக இருக்கு இல்லையா, இந்த கணுக்கில் வந்து முதல் 3 கணு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கணு, 2வது கணு, 3வது கணு, இந்த 3 கண்ணில் நீங்கள் நினச்சிங்கன்னா எடுத்துக்கலாம். பெண்களுக்கு பார்த்திங்கன்னா, அந்த அதிக இரத்தப்போக்கு இருக்கக்கூடிய பெண்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அவங்களுக்கு முதுகு வலி ஏற்படும், இடுப்பு வலி ஏற்படும். இப்படிப்பட்டவங்களுக்கு அந்த பிரண்டை துவையல் அல்லது பிரண்டை ஜூஸ் வந்து நம்ம தொடர்ந்து சாப்பிடும்போது அந்த அதிக இரத்தப்போக்கு சரியாகும். முதுகு வலி, இடுப்பு வலி சரியாகும். சர்க்கரை நோயாளியால் அவதிப்படுற பேஷண்ட்டுகள் என்ன செய்யலாம்னா, இதை தொடர்ந்து ஒரு 60 நாளைக்கு நம்ம தொடர்ந்து அதை சாப்பிட்டு வரும்போது அந்த நீரிழிவு நோயிலேருந்து முழுவதுமான ஒரு விடுதலை பெறலாம். மூல நோய்க்கு ரொம்ப நல்லதுங்க. மூல நோயினால் அவதிப்பட்டிருக்கிறவங்க என்ன செய்யுங்க, இதை துவையல் அரைச்சி சாப்பிடுங்க, அது ஜூஸாக சாப்பிடுங்க, புளிக்குழம்பாக சாப்பிடுங்க. ரொம்ப நல்லது. தொடர்ந்து ஒரு 60 நாளைக்குனாலும் நீங்கள் தொடர்ந்து சாப்பிடணும். உடல் வலிமை பெற நீண்ட நாள் நம்ம வாழணும்னு சொன்னால் இது அடிக்கடி என்ன செய்யணும், நம்ம வந்து உணவில் வந்து பயன்படுத்திக்கணும். சிறு பிள்ளைகள், வாலிபர்கள் என்ன செய்யலாம், தொடர்ந்து வந்து இதை உணவில் பயன்படுத்திக்கணும். கெட்ட கழிவுகள் வெளியேறணும் அப்படின்னு சொன்னால் இதை வந்து தொடர்ந்து சாப்பிடணும். கெட்ட கழிவுகள் மூலியமாக நிறைய பேருக்கு அதிகமான சதைகள் வந்து தொப்பை வந்து நடக்க முடியாத சூழ்நிலை வரும். அவங்களுக்கு வந்து கெட்ட கழிவுகள் வெளியேறுவதற்கு இந்த பிரண்டை துவையல் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. எலும்புகள் பலம் பெற இதுக்கு வந்து இன்னொரு பேர் வஞ்சிரவள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. எலும்புகள் பலம் பெறுவதற்கு ரொம்ப ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்கிறது. இதில் வந்து கால்சியம் சத்து இருக்குது. அதனால் எலும்புகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கெட்ட கொழுப்புகளை கரைப்பதற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. ஆண்மை கோளாறு மற்றும் நரம்புகள் வலிமை பெற ரொம்ப ரொம்ப நல்லது. ஆண்மை கோளாறுக்கு நெய்யில் நல்லா வதக்கி அதை பொடி செஞ்சு பசும்பாலில் கலந்து நம்ம தொடர்ந்து அதை சாப்பிட்டு வரும்போது ஆண்மை குறைபாடு என்ன செய்யும், சரியாகும். அதனால் ஆண்மை குறைபாடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆண்களும் என்ன செய்யலாம், இதை நம்ம பயன்படுத்தலாம். நாவறட்சி, பசியின்மை இதிலேருந்து சரியாகணும்னு சொன்னால் இதில் வந்து மல்லி, உப்பு, மிளகு, பூண்டு இதை வச்சு நல்லா புளி வச்சு அரைச்சி நம்ம துவையலாக சாப்பிடும்போது நாவறட்சி சரியாகும். பசியின்மை அப்படிங்கிறது இருக்காது. ஒரு சில பேருக்கு எனக்கு பசிக்கலைன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு ரொம்ப நல்லது. மூல நோயை போக்குன்னு சொல்லி ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். இதை நெய்யில் வறுத்து அதை பொடி செஞ்சு 1 டீஸ்பூன் பசும்பாலில் கலந்து குடிக்கும்போது அந்த மூல நோய்க்கு ரொம்ப நல்லது. எலும்புகள் இது சேரும், உடல் வலிமை பெறும், தசை வலிமை பெறும், நரம்புகள் வலிமை பெறும், எலும்புகள் வலிமை பெறும். அதனால் நீங்கள் தொடர்ந்து என்ன செய்யுங்க, இந்த பிரண்டை துவையலை நீங்கள் சாப்பிடும்போது அதிக நன்மைகளை என்ன செய்யலாம், பெறலாம். அதனால் இந்த கிராமங்களில் நமக்கு இலவசமாக கிடைக்கும். அதனால் இந்த பிரண்டை துவையலை மட்டும் நீங்கள் யாரையும் விட்டுறாதீங்க. சிட்டியில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இதை காசு கொடுத்து வாங்குறாங்க. ஆனால் கிராமங்களில் வாழக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த பிரண்டை வந்து நமக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதனால் எங்கே பார்த்தாலும் இந்த பிரண்டை மட்டும் விட்டுறாதீங்க. வீட்டு தோட்டமாக இதை பயன்படுத்தலாம். அதனால் இந்த பிரண்டையை நம்ம சாப்பிடுவோம், நோய் இல்லாமல் நம்ம வாழ்வோம். தேங்க்யூ நண்பர்களே. திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் இ-ஷாப்பிங். இந்த பைமோட் இ-ஷாப்பிங்கில் நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள்.
எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளுங்க. இதில் நிறைய ஆஃபர் போடுறாங்க. அதில் நீங்களும் இதில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லது. இந்த ஆப்புக்குள்ளே நீங்களும் இந்த பை மோட் ஷாப்பிங்கில் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். நானும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கு பொருள்.